ஒரு நாள் எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு ஒரு கால். நான் டைரக்டர் மனோபாலா பேசுகிறேன், பிரசன்னாவை கொஞ்சம் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு மனோபாலா சார் யாருன்னு தெரியாது. சரி ஓகே, டைரக்டர் மனோபாலா, அதனால அவர் அட்ரஸை வாங்கி நோட் பண்ணிவிட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சி அவர் ஆஃபீஸ்க்கு போயிட்டேன். பனியனு மேலே ஒரு துண்டை போட்டுட்டு கண்ணாடி போட்டு நின்றுட்டுருக்காரு. அவர் தான் மனோபாலா சார்னு எனக்கு தெரியாது. அவர் உருவத்தை பார்த்தா எப்படி இருக்கும் பாருங்கள். நான் உள்ளே போயிட்டு டைரக்டர் மனோபாலா சார் வர சொன்னார். உடனே அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தாரு. வா உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டார். பொடி இட்லி இருக்குல்ல, பொடி இட்லி நல்லா ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணி கொண்டு வந்து அப்படியே பொடி இட்லி காஃபிலாம் கொண்டு வந்து வச்சுட்டு சாப்பிடு அப்படின்னாரு. நான் வந்து என்னடா அது கூப்பிட்டு உட்கார வச்சு பொடி இட்லி எல்லாம் கொடுக்குறாங்களே, இந்த டைரக்டர் மனோபாலா யாருன்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் தான் மனோபாலா, சாப்பிடு அப்படின்னாரு. இட்லியை சாப்பிட்டாருங்க. திருச்சியா நீ அப்படின்லாம் சொல்லிட்டு படம் பார்த்தேன், நல்லா பண்ணியிருக்கேன், யாரையாவது தெரியுமா இல்லைலாம் கேட்டு மேனேஜர் யாராவது இருக்காங்களா அப்படின்னு. என் ஃப்ரெண்டு கண்ணதாசன் ஒருத்தர் இருக்கான், அவனை மேனேஜரை வச்சுக்கோ. அவருக்கு எந்த அவசியமும் இல்லை, என்னை யார் என்னன்னு முன்ன பின்னே தெரியாது, ஜஸ்ட்டு என் படம் பார்த்துருக்காரு, அவருக்கு ஏதோ தோணிருக்கு, என் நம்பரை எங்கேயோ தேடி பிடிச்சி கூப்பிட்டு இவரை மேனேஜராக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணதாசன் சாரையும் வர சொல்லி 2 பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த பையனை பார்த்து எதாவது ஹெல்ப் பண்ணுடா அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பித்து விட்டார். ஃபஸ்ட்டு டைம் எனக்கு அது வந்து அன்பிலீவபிள் எக்ஸ்பீரியன்ஸ்.